வணக்கம். நமது மத்திய அரசு வழங்குகின்ற 50% மானிய கடன் வழங்கத் திட்டம். இது மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய கால்நடை இயக்கம் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் திட்டம். அந்த திட்டத்தின் கீழ 4 வகையான தொழில்களுக்கு இந்த மானிய கடன் வழங்குறாங்க. அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரை இதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதில் என்னென்ன தொழில்னு பார்த்தா, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, ஊறுகாய் புல் உற்பத்தி ஆலை அப்படிங்கிற 4 வகையான தொழில்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்குறாங்க. முதலாவதாக இந்த ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா, கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அந்த நோக்கத்தோடு இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. 2020, 21, 22ஆம் ஆண்டிலிருந்து இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஆடு வளர்ப்புன்னு எடுத்துட்டால் வெள்ளாடும் வளர்க்கலாம், செம்பலி ஆடுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இதில் ஆட்டுப்பண்ணைக்கு 50 லட்சம் மானியம். இந்த ஆடுகளை பரன்மேலும் வளர்த்தலாம், சமவெளியிலும் வளர்த்தலாம். ஆடுகளை தாயாடுகள் வாங்கி அதன் மூலம் குட்டிகள் உற்பத்தி பண்ணி குட்டிகளை விற்பனை செய்வது தான் இந்த திட்டத்தின் வருமானம். அடுத்தபடியாக கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கு இந்த திட்டம் பொருந்தும். அதிகபட்ச திட்ட மதிப்பீட்டில் 50% அல்லது மொத்தமாக அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் மானியம். இந்த கோழிகள் தாய்க்கோழி மூலமாக, அதாவது முட்டை உற்பத்தி பண்ணி கேச்சரி நம்ம சொந்தமாகவே அது மூலம் குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணணும். அடுத்தது பன்றி பண்ணை அப்படித்தான். அதுக்கும் அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் அல்லது திட்ட மதிப்பீட்டில் 50%. இந்த பன்றி பண்ணை அதே மாதிரி தாய் பன்றியை உருவாக்கி அதன் மூலமாக குட்டிகளை உற்பத்தி செய்து விற்பனை பண்ணணும். ஆடு, கோழி, பன்றி அனைத்துமே ஃப்ரீடர் ஃபார்ம், அதாவது தாய் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் ஆட்டுக்குட்டிகள், நாட்டுக்கோழிகள், பன்றி குட்டிகள் அனைத்துமே கறிக்கு விற்பனை செய்வது மூலமாகத்தான் வருமானம் எடுக்க வேண்டும். அதற்குத்தான் இது மானியம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக சைலேஜ் ஃபார்ம், அதாவது பசும் தீவன உற்பத்தி அறவை ஆலை. பசும் தீவனப் பொருட்களை அல்லது சோளத்தட்டுக்களை சிறு துகள்களாக உற்பத்தி செய்து அதை பதப்படுத்தி கோடை காலங்களில் அல்லது தீவன உற்பத்தி செய்யும் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலங்களில் ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணைகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். இப்பொழுது தமிழகத்தில் மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணைகள் அதிக அளவில் பெருகி வருவதால் இந்த சைலேஜ் தீவனங்களுக்கு வரவேற்பு அதிகப்படியாக உள்ளது. இந்த திட்டத்திற்கு சைலேஜ் ஃபார்ம் ஃபேக்டரி அமைப்பதற்கு திட்ட மதிப்பீட்டில் 50% அல்லது அதிகபட்சமாக 50 லட்சம் வரை கடன் வழங்கப்படுகிறது. இப்போ இந்த திட்டம் யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தனிநபர்கள், சுய உதவிக்குழுக்கள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், பகுதி நிறுவனங்கள் இவைகளுக்கெல்லாம் தகுதி பெறுகின்றன. அடுத்தபடியாக இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது, யாரெல்லாம் தகுதி பெறுகிறார்கள், எந்தெந்த வங்கிகள் இதுக்கு மானியம் வழங்குகின்றது, என்ன நடைமுறை, இதை அமைப்பதற்கு இன்சூரன்ஸ் பற்றிய திட்டங்கள், என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது, எங்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும், திட்ட அறிக்கை எவ்வாறு செய்ய வேண்டும், மேலும் பண்ணை அமைக்கும் முறை, நோய் தடுப்பு முறை, தீவன மேலாண்மை இவையெல்லாம் வரும் பதிவுகளில் நாம் தெளிவாக பதிவிட இருக்கிறோம்.
இந்த திட்டங்களை கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வருவதால் இந்த திட்டங்களை கிராமப்புற இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள் கடன் பெற்று, மானியம் பெற்று சிறப்பாக செயல்பட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தகவல்களுக்கு அல்லது விவரங்களுக்கு இந்த பகுதியின் இறுதியில் வருகின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.